திருக்குறள் சம்பந்தமான விஷயங்கள் எல்லாமே ஒன்று விடாமல் இருக்கணும்னு ஆசைப்படுறாரு. அவரும் நிறைய நூல்கள் திருக்குறள் சம்பந்தமான நூல்களும் எழுதியிருக்காரு. ஸோ அவர் இப்போ நம்முடைய பேசுவார். அனைவருக்கும் எனது இனிய மாலை வணக்கங்கள். இங்கே கூடியிருக்க கூட்டம் ஒரு சாதாரணமான கூட்டம் கிடையாது. இது அரங்கம் நிறைந்த கூட்டம். இந்த கூட்டம்னா ஒரு ஒத்த மன உணர்வோடு இருக்கக்கூடிய ஒரு கூட்டம். இந்த பக்கத்தில் பார்க்லேயும் ஒரு கூட்டம் இருக்குது, நான் தப்புன்னு சொல்ல கிடையாது. அங்கே இருக்கிறதுல ஒரு ஒத்த மன உணர்வு கிடையாது, அவங்கவுங்க என்ஜாய் பண்ணலான்னு வந்திருக்காங்க. ஆனால் இங்கே இருக்க அத்தனை பேரும் இந்த சமுதாயம் மேல் வர வேண்டும், தான் முதல்ல மேலே வரணும், தான் மேலே வரும்போது மற்றவங்களையும் கூட சேர்த்து கூட்டு வரணும். அந்த மாதிரி ஒரு எண்ணம் உள்ள மக்கள் தான் இங்கே கூடியிருக்கீங்க. நீங்கள் இந்த கூட்டத்துக்கு வரும்போது நான் பார்த்தீங்கன்னா நடுநாயகமாக யார் உட்காந்துருக்கா அப்படின்னா, அந்த குருவருளின்றி திருவருள் இல்லை அப்படின்னு உறுதியாக சொல்லியிருக்கார். இந்த மேடையில் அமர்ந்திருக்கவங்க ஒவ்வொருத்தரும் ஒரு குருவோடைய, நான் அந்த வகையில் பார்த்தா எனக்கு ரொம்ப ஜூனியர் மோஸ்ட். அம்மன் சத்யநாதன்லாம் ரொம்ப நாளைக்கு முன்னாலேயே அவர் குருவருள் அவர் கிடைச்சிருச்சு. அவர் அதே மாதிரி தான் திரு சுவாமிநாதன் அவர்களும் மகாபரியாவை பற்றி அவங்க எனக்கு ஒரு 5 வருஷமாக ஒரு குருவருளுங்க. எனக்கு அந்த வகையில் நான் ஜூனியர் தான் அவங்களுக்கு. இப்போ ரைட் மந்த்ரா நான் ஒரு சில வார்த்தைகள் சொல்லி ஆகணும். ஒன்று சொல்கிற முதல்ல அதுக்கு முன்னாடி ரைட் மந்திரா பொறுத்த முன்னாடி இந்த குருவருளை பற்றி ஒரு வார்த்தை சொல்கிறேன் பாருங்கள். திருமந்திரத்தில் பல பகுதிகள் யார் குரு யார் சிஷ்யன், ரமண மகரிஷி ரொம்ப அழகாக வசனாமிரதத்தில் ரொம்ப அழகாக சொல்லியிருப்பார். 2 பாகம் வசனாமிரதம் ரொம்ப அழகாக சொல்லியிருப்பார். அந்த குருவுக்கும் சிஷியனுக்கும் நடக்கக்கூடிய உரையாடலை பற்றி நிறையா சொல்லியிருப்பார். இப்போ திருமந்திரத்தில் ஒரு மந்திரம் திருமூலர் சொல்லுவார், இந்த குருவானவர்கள் யார்? கபீர்கிட்ட உங்களுக்குலாம் தெரியும். கபீர்கிட்ட போய் கேட்கும்போது, உங்களுக்கு முன்னால் குரு வராரு, இறைவன் வராரு, நீ யாரை முதல்ல வணங்குவேன்னு கபீர்கிட்ட கேட்கும்போது, நான் குருவை தான் வணங்குவேன், ஏன்னா அவர் தான் எனக்கு இறைவன் யாருன்னு காமிச்சாரு. அப்போ குருவை உயர்த்தி போற்றக்கூடிய தேசம் இந்த தேசம், உன்னதமான தேசம். அது பாரதியார் பொய் சொல்ல மாட்டாருங்க. பொய் சொல்லாத கவிஞர்கள் 2 பேர். ஒன்று பாரதியார், அதுக்கு முன்னால் பெரியவர் பொய்யாமொழி புலவர் திருவள்ளுவருங்க. இவங்கெல்லாம் பாட்டு எழுதுனது காசு வாங்கிறதுக்காகவோ இல்லது தான் பேர் எடுக்கணும் மேலே வரணும் அந்த எண்ணமே கிடையாது அவங்களுக்கு. மண் பயனுற வேண்டும் அப்படின்னு வாழ்ந்தவங்க. அந்த வகையில் தான் நம்ம புராணங்களை படிக்கும்போது நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்தோனேஷியாவில் பார்த்தீங்கன்னா நகர நடுமத்தில் பகவத்கீதை அது முஸ்லீம் கண்ட்ரி தெரியும் உங்களுக்கு. உலகத்திலேயே மிக அதிகமாக இஸ்லாமியர்களை கொண்ட நாடு. அந்த நாட்டில் நகரத்தின் நடுமையத்தில் ஜகர்த்தாவில் கிருஷ்ணன் அர்ஜுனனுக்கு கீதோபதேசம் பண்ணது சிலையாக வடிச்சிருக்காங்க. அது யார் சிலையாக வடித்தாங்கன்னா அந்த நாட்டை சேர்ந்த சிற்பிகள். அப்போ ராமாயணத்தையும் மகாபாரதத்தையும் படிங்கன்னு சொல்லி சபரி சொல்லும்போது விவேகானந்தர் சொன்னார், நம்ம கேட்டோமா கேட்கலையான்னு தெரியல. இப்போ விவேகானந்தரா சபரி சொல்லிருக்காரு, நம்ம கேட்போமா கேட்கமா இன்னும் தெரியலைங்க. அப்போ அத்தகைய பெருமை வாய்ந்தது தான் ராமாயணம் மகாபாரதம்ங்கிறது. இப்போ இவங்கெல்லாம் ராமாயணம் மகாபாரதம் எழுதினாங்க, திருமந்திரம் எழுதினாங்க, திருவள்ளுவர் எழுதினாரு. இதெல்லாம் காரணம் என்னென்ன, பாரதியார் எழுதினார், எல்லாம் என்னென்ன மண் பயனுற வேண்டும், ஒரே நோக்கம். அத்தகைய திருமூலர் சொல்றாரு பாருங்க, யார் குரு ஒரே வரியில் சொல்றாரு பாருங்க. 4 வார்த்தைகள் தான், 4 வரி தான் அந்த மந்திரம். ஒவ்வொரு மந்திரமும் ரொம்ப எளிமையான மந்திரம்ங்க. 1500 வருஷத்துக்கு முன்னால இவ்வளவு எளிமையா தமிழ் எழுத முடியுமா? யாம் பெற்ற இன்பம் பெருக வையகம் வான் பற்றி நின்ற மறைபொருள் சொல்லினின் உன் பற்றி நின்ற உணர்வு ஒரு மந்திரம் தான் பற்ற தலைப்படுந்தாமேன்னு சொல்லிட்டு திருமந்திரம் எழுதின நோக்கத்தை சொல்லுவார் அவர். அப்பேற்பட்ட திருமந்திரம் எழுதின திருமூலர் சொல்றாரு, முன்னை வினையின் முடிச்சை அவிழ்ப்பார்கள். இந்த வினையின் சம்பந்தமாக தான் இந்த உயிர் எடுத்து வருதுன்னு சொல்லிட்டு புத்தர் சொல்லிருக்காரு. இந்த நாட்டில் பிறந்த பெரியவங்க சொல்லிருக்காங்க, இந்த வினை தீர்ற வரைக்கும் பிறவி எடுத்துக்கிட்டே இருப்போம். அவங்க சொல்றாங்க திருமந்திரத்தில் திருமூலர் சொல்றாரு, முன்னை வினையின் முடிச்சை அவிழ்ப்பார்கள். ஏதாவது சிக்கல் இருந்தால் அதை அவுத்து விட்டுருவாங்க. யார் அவுக்க முடியும்? குரு மட்டுமே அவிழ்க்க முடியும். அப்புறம் என்ன பண்ணுவாங்க? பின்னை வினையை பிடித்து பிசைவார்கள். எப்படி நடக்கணும் பின்னாலங்கிறத அவங்க முடிவு பண்ணுவாங்க. இந்த மீட்டிங் என்னை கூப்பிடுறாரு, சுந்தர் கூப்பிடுறாரு, சார் நீங்கள் வரணும். சுந்தர், நான் ஊரில் இருந்தேன்னா வந்துடுறேன் கண்டிப்பாக. ஊரில் இருப்பேனா இல்லையான்னு சொல்ல, ஆனால் அன்னைய தேதிக்கு அவர் கூப்பிட்ட தேதிக்கு நான் ஊரில் இருக்க மாட்டேன். எல்லாம் முடிஞ்சு போச்சு. நான் விசாகப்பட்டினம் போய் ஜாயின் பண்ணிட்டேன்.
வந்து பேக் பண்ணிட்டு புறப்பட போகிறேன், இருந்தால் நான் வருகிறேன். அவரை பார்த்து ஒரு வாரம் தான் ஆகுது, பேசி கிட்டத்தட்ட 9 மாதம் 10 மாதம் ஆகுதுங்க. அது வள்ளுவர் அழகாக சொல்லுவார், புணர்ச்சி பழகுதல் வேண்டாம், உணர்ச்சி தான் நட்பாம் கிழமை தரும். இத்தனை பேர் இங்கே உட்காந்துருக்கீங்களே, எத்தனை பேர் உங்களுக்கு வந்து முன்னால் உங்களுக்கு அறிவுன்னு எனக்கு தெரியாது. இந்த rightmantra.com மூலமாக ஒத்த உணர்வு உடையவர்கள் பல நகரங்கள்லேருந்து வந்திருக்கீங்க. அது நல்லா தெரியுது. எல்லாத்துக்கும் வந்து அடிப்படை காரணம் ஒத்த உணர்வுங்க, ஒரே அலைவரிசை. அதான் வள்ளுவர் அலைவரிசை பற்றி அன்னைக்கு சொல்றாரு. சேம் வேவ் லெங்த் நம்ம சொல்கிறோம் பார்த்தீங்களா, இன்னைக்கு அதை அன்னைக்கு வள்ளுவர் சொல்றாரு, புணர்ச்சி பழகுதல் வேண்டாம், உணர்ச்சி தான் நட்பாம் கிழமை தரும். அந்த நட்பால வந்து இவ்வளவு பேர் வந்து இங்கே உட்கார்ந்துருக்கீங்க. அப்ப நட்புக்கு இலக்கணம் வகுத்தவர் ஐயன் திருவள்ளுவர் சொல்றாரு, முகநகை நட்பது நட்பென்று, நெஞ்சத்து அகநகை நட்பது நட்பு. என்ன மாதிரி நட்புக்காக 5 அதிகாரம் இருக்காரு, 50 குறள் எழுதியிருக்காரு. நட்பை உயர்வாக போற்றியவர் திருவள்ளுவர். அந்த நட்பால வந்து இவ்வளவு பெரிய கூட்டம் வந்து இங்க உட்கார்ந்துருக்கீங்க நீங்க. அப்ப இந்த குருவர்களால தான் நான் இங்க நின்று உங்க முன்னால் பேசிட்டு இருக்கேன். இது வந்து ரொம்ப உணர்வுடைய கூட்டம். இதுக்கெல்லாம் அதிகமாக சொல்லுங்கிற அவசியம் இல்லை. அது சொல்லுவாங்க இல்லையா, மொத்தம் 3 வகையாக இருப்பாங்க, ஒன்று கறி, ஒன்று கற்பூரம், ஒன்று வாழை மட்டன் சொல்லிட்டு. இங்கே உட்கார்ந்துருக்கிறது அத்தனை பேரும் கற்பூரம். கற்பூரத்தை போய் நான் என்ன ஏற்றுறது இருக்குங்க? நான் ஏற்றது ஒன்றுமே கிடையாதுங்க. அது அந்த குருவர்களை நினைச்சு உருகிறேன். ஐயா, என்னை வந்து இந்த கூட்டத்தை முன்னால் நிற்க வச்சிருக்கீங்களே, இந்த செய்தி உலகமெங்கும் போகும். ரைட் மந்திரால வந்து ஏன் வந்து ஒரு பாருங்க, முக்கியமான விஷயம் பாருங்க. வள்ளுவர் சொல்லுவாரு, எண்ணி துணிக கருமம். எல்லாத்துக்கும் தெரிஞ்ச குறள். எந்த செயலை செஞ்சாலும் யோசிச்சு செய்யணும், திட்டமிட்டு செயல்பட வேண்டும். உங்களாம் தெரியும், கஸ்டம்ஸில் தெரியும், எல்லாத்துக்கும் டியூட்டி போடுவாங்க, சிலதுக்கு டியூட்டி போட மாட்டாங்க. எக்ஸாம்ஷன்லாம் இருக்குது. எக்ஸாம்ஷன் நோட்டிஃபிகேஷன்லாம் இஷ்யூ பண்ணுவாங்க. அதே மாதிரி வள்ளுவர் வந்து ஒரு எக்ஸாம்ஷன் நோட்டிஃபிகேஷன் இஷ்யூ பண்ணுறாரு. எண்ணி துணிக கருமம், எண்ணாமல் செய்யறா வேலைய. எங்கடா சொல்லிருக்காரு? எப்ப பார்த்தாலும் யோசிச்சு திட்டமிட்டு செய்யன்னு சொல்றாரு. ஆனா ஒரே ஒரு இடத்துல சொல்வாரு, டே நீ பயப்படாதா, வேலை செய், நான் பார்த்துக்கிறேன். யாரு? தெய்வம். திருவள்ளுவர் தான் மகா குருங்க. அவர் சித்தர்களின் தலைவர் வந்து இங்க உட்காந்துருக்காரு, ஆறுமுக ஐயா இங்க உட்காந்துருக்காரு. அவர் சித்தர், மகா சித்தருங்க. அவர் சித்தர்கள் இந்த மாதிரி திருக்குறள் கொடுக்க முடியாதுங்க. அவர் சொல்றாரு, சூழாமல் தானே முடிவெய்தும். சூழ்தல் என்றால், சூழ்ச்சி என்றால், அந்த காலத்தில் பழைய காலத்தில் பொருள் என்னன்னா, சூழ்ச்சினா யோசிச்சு மந்திர ஆலோசனை பண்றது தான் சூழ்ச்சி. இந்த காலத்தில் சூழ்ச்சின்னா அடுத்தவனை எப்படி கவுக்கிறது. நாற்றம் அப்படின்னா, நாற்றம்னா இன்னைக்கு வந்து அந்த காலத்தில் மனம்னு ஒரு பொருள் இருந்ததுங்க. காலப்போக்கில் மாறி நாற்றம்னா துர்நாற்றம்னு ஆகிப்போச்சு. அப்ப அதே மாதிரி சூழ்ச்சி அப்படிங்கிறது சூடாமல் தானே முடிவெய்தும். எப்படியா அதான் நடக்கும், பிளானே பண்ண வேண்டாம். என்ன ஏதாவது பிளான் பண்ண தானே பண்ணோம்? இல்ல நீ வந்து வேலையை ஆரம்பி, நான் பார்த்துக்கிறேன். எங்க சொல்றாரு? குடி செயல் வகைங்கிற அதிகாரத்தில் வள்ளுவர் சொல்றாரு, நல்ல உன்னை புரிஞ்சுக்கிடுங்க. இவங்கெல்லாம் பொய்யே சொல்ல மாட்டாங்க. பொய்யே சொல்லாததால் தான் திருவள்ளுவர் வந்து பொய்யாமொழி புலவர்னு சொன்னாங்க. அவர் சொல்றாரு, இந்த கம்யூனிட்டி சர்வீஸ் சொல்றோம் பார்த்தீங்களா, அதை பத்தி அன்னைக்கே திருவள்ளுவர் சொல்லிருக்காரு. நம்ம இந்த மணிமாறன் முதல்ல பார்த்தீங்கன்னா இது ஒரு வித்தியாசமான விழாங்க. அது மணிமாறன் வந்து மேலே உட்கார்ந்தாரு, சபரி வந்து மேலே உட்கார்ந்தாங்க. விழாவுக்கு வந்து சோகால்டு கெஸ்ட்ல கீழே உட்கார்ந்தாங்க. அதுதான் அங்கதான் வந்து ரைட் மந்திரா சுந்தர் நிற்கிறாருங்க அவர். அப்ப வள்ளுவர் சொல்றாரு, என்ன சொல்றாருன்னா, குடி செயல் என்னும் ஒருவருக்கு தெய்வம் மனிதற்று தான் முந்துரும். நான் பிறந்த கொடியை உயர்த்தப் போகின்றேன், இந்த மனித சமுதாயத்தை உயர்த்தப் போகின்றேன், என்னால் முடிந்ததை நான் செய்ய போகின்றேன் அப்படின்னு சொல்லும்போது யார் பக்கத்தில் வந்து நிற்பாங்களா? தெய்வம் மனிதற்று தான் முந்துரும். வாரி சுருட்டி கட்டிக்கிட்டு பக்கத்தில் வந்து தெய்வம் நின்று வேலை செய்யும். அது ஒவ்வொரு பல பேருங்க இருக்கவங்க உணர்ந்திருப்பீங்க. நான் சத்தியமா உணர்ந்திருக்கேன். நான் அப்புறம் இன்னொன்று பார்த்தீங்கன்னா, ஒரு சின்ன விஷயம் நான் சொல்லித்தான் சுந்தரை பற்றி. குற்றமில்லா நாய் குடி செய்வானை சுற்றமா சுற்றும் உலகு. மனசில் எந்த விதமான குற்றமும் கிடையாது. அவருடைய ஒரே நோக்கம் இந்த மண் பயனுற வாழ வேண்டும் அப்படின்னு இருக்கவங்கள இந்த உலகமே தனக்கு சொந்தக்காரன் என்று கொண்டாடும். இங்க பல ஜாதி மத இனம் இங்க இருக்கோம். நம்ம இப்போ வந்து இது இந்த திருக்குறளை பற்றி சொன்னாங்க, ஒவ்வொரு மணி நேரத்துக்கு ஒரு திருக்குறள் சொல்லுமான்னு சொல்லிட்டு. இப்போ திருக்குறள் வந்து பார்த்தீங்கன்னா, இது வந்து திருவள்ளுவருடைய யுகம்ங்கிறது.
இன்னைக்கு வந்து சொன்னார், இந்த வாய்ஸ் ஆஃப் வள்ளுவருக்கு கூடிய சீக்கிரம் வந்துன்னு சொல்லிட்டு கார்த்திக்னு ஒரு பையன் பண்ணிட்டு இருக்கான். வாய்ஸ் ஆஃப் வள்ளுவர்.orgன்னு இன்னைக்கு மத்தியானம் 3 மணி 10 நிமிஷத்துக்கு வந்து போட்டு, அங்கிள் இது வந்து இட்ஸ் ஆன் 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 இதுன்னு சொன்னார். இது வந்து ரைட் பண்றாக்கு மட்டும் ஆண்டு விழா கிடையாது, வாய்ஸ் ஆஃப் வள்ளுவருக்கும் இது வந்து தொடக்க விழாங்க. இது நீங்க வீட்டுக்கு நான் சொன்னேன், இவ்வளவு பெரிய கூட்டம் வரும், அதில் வாய்ஸ் ஆஃப் வள்ளுவர் போட்டாரு. அண்டர் கன்ஸ்ட்ரக்ஷன் எவ்வளோ போட முடியும், சீக்கிரம் விடுப்பா, தப்பா இருந்தால் அப்புறம் பார்த்துக்குவோம். இன்னைக்கு போட்டார் 3:10க்கு. அங்கிள் நான் போட்டேன்னா நான் டெஸ்ட் பண்ண பார்த்தேன், இருக்குது. நீங்கள் வாய்ஸ் ஆஃப் வள்ளுவர்.orgன்னு போய் போட்டிங்கன்னா வருங்க. அது யார் வேணாலும் அதில் எந்த இன்ஃபர்மேஷன் வேணாலும் போடலாங்க. அது இப்போ குறிப்பாக ஒரே ஒரு விஷயம் சொல்லி முடிச்சுக்கிறேன். இந்த 3 பேர் விருது வாங்க வந்திருக்காங்க. தன்னலம் இல்லாமல் உழைக்கக்கூடியவர்கள், உழைத்தவர்கள், உழைத்துக் கொண்டிருக்கக்கூடியவர்கள், மற்றவர்களுக்கு வந்து முன்னுதாரணமாக இருக்கக்கூடியவர்கள். இந்த 3 பேத்துக்குமே இன்னைக்கு அவர் வந்து போட்டிருக்காரு பார்த்தீங்களா, குறள் நம்பர் 615. ரொம்ப அற்புதமான ஒரு திருக்குறள். இன்பம் விளையான். தனக்குன்னு இந்த 50 இன்பங்கள் இருக்கு பார்த்தீங்களா, அது வந்து செகண்டரி. மனுஷனா பிறந்த எல்லாத்துக்கும் 50 இன்பங்கள் இருக்கும். வள்ளுவர் அதை பற்றி சொல்றாரு. ஒன்றும் தப்பு கிடையாதுங்க. அது எவ்ரிதிங் அண்டர் கண்ட்ரோல் இருக்க வரைக்கும் இன்பம் விளையான். அப்புறம் என்ன பண்ணுவான்? வினை விளைவான். செயல் செயல் செயல். நான் கேட்பேன், எப்படிங்க உங்களுக்கு மட்டும் வெப்சைட்டில் போய் நேற்று நடக்குது இன்னைக்கு போட்டுடுறீங்க, நீங்கள் வேலையை செஞ்சுட்டு இருக்கீங்க, ஒரு 5 நிமிஷம் கூட வீணாக்காமல் பண்ணிட்டு இருக்கீங்களே, எப்படி உங்களுக்கு பாசிபிள் அப்படின்னு கேட்டால், அங்கதாங்க அந்த ஊக்கத்தோடு செய்யக்கூடியவங்க, அதாங்க ஊக்கத்தோடு செஞ்சுட்டு இருக்காருங்க. அவர் மெய்வருத்தம் பாரார், பசி நோக்கார், கண் தொஞ்சார், எவ்வொரு தீமையும் மேற்கொள்வார், செவ்வி அருமையும் பாரார், கருமமே கண்ணாயினார். அதான் ரைட் பண்றா சுந்தர். அவருக்கு வந்து உண்மையில மனமாற என் நெஞ்சார்ந்த பாராட்டுகளை வந்து அவர் தெரிவிச்சுக்கிறேங்க. அவருக்கு இந்த திருக்குறள் பொருந்தும். ஆனால் அவர் பேரை எங்கேயுமே போட்டுக்கலிங்க. அவர் கடைசியில் நன்றி உரை மட்டும் போட்டுக்கிட்டார். அவர் படம் எங்கேயுமே போட்டுக்கலிங்க. அவர் இன்பம் விளையான் வினை விளைவான். அவன் என்ன பண்ணுவான்னா சொல்றாரு, தன் கேளிர் துன்பம் துடைத்து ஊன்றும் தூண். கீழே விழுந்து போயிட்டானா அவன் நீ தூக்கி நிறுத்த வைக்கக்கூடிய தூண்டா நீயே. தசரத் மாஞ்சியை போட்டிருக்காரு. இங்கே இருக்கக்கூடிய ஒவ்வொரு செயல் வீரர்களும் நீங்க அந்த குறள் உங்களுக்கு பொருத்தம். எல்லாத்தையும் போட முடியாததால தசரத் மாஞ்சியை போட்டிருக்காரு. அவரு ரொம்ப ஒரு அற்புதமான திருக்குறள். அந்த திருக்குறள் இந்த 3 பேத்துக்குமே இங்கே இந்த விருது வாங்கக்கூடிய 3 பேத்துக்குமே அது பொருந்தும். எனக்கு வந்து உண்மையிலேயே எனக்கு ஏற்கனவே 2 விருது இந்த பேர் கொடுத்தாங்க. ஆனால் திருக்குறள் முரசுங்கிறது இவர் தான் போட்டார். எனக்கு வந்து விருது அவங்க கொடுத்துருக்காங்க. இன்றைக்கி ரைட் மந்த்ரா மூலமாக கிடைச்ச விருது இந்த திருக்குறள் முரசுன்னு சொல்லுதுங்க. அது முரசுன உடனே ஏதோ கட்சிக்கு ஒரு சேர்ந்தவர்னு சொல்லி நினச்சிடாதீங்க. தமிழ்நாட்டில் எதை சொன்னாலும் வந்து கொஞ்சம் பிரச்சனை தான். அது பார்த்து பேசணும். அது நான் இப்படி தான் ஒரு மீட்டிங்கில் போயிட்டு ஏதோ ஒன்று சொன்னேன். தினமலரில் மாற்றி போட்டாங்க செய்தியை. ஆகஸ்ட் 14, 2010. அதுக்கப்புறம் எப்போ நான் பேசவே மாட்டேன்ப்பா நீங்கள் இருந்தீங்கன்னா அப்படின்னு சொல்லிட்டேன் நான். ஆனால் வந்து இந்த கூட்டம் வேறு மாதிரியான கூட்டம். இது ஒரு விஷயம் சொல்லிட்டு முடிச்சுக்கிறேன் நான். அந்த துறவு பற்றி தம்பி ரொம்ப அழகாக சொன்னான். துறவுன்னா ரொம்ப என்னன்னு சொல்லிட்டு விவேகானந்தருடைய வார்த்தைகள் சொற்களை வந்து அப்படியே அந்த பையன் சொன்னான். அந்த துறவு பற்றி வள்ளுவரை என்ன சொல்லிருக்காருன்னு ஒரே ஒரு வார்த்தை சொல்லிட்டு உங்கள்கிட்ட முடிச்சுக்கிறேன் நான். அதை விட அந்த பொண்ணு இங்கே ஒன்று பேசிச்சு. பகத்சிங் ஏழாவது மகனாக தன் தாய் தந்தை இருக்க பிறந்தார். ஒன்று நல்லா புரிஞ்சுக்கிடுங்க. நம்ம இருக்கக்கூடிய மற்றவங்களுக்கு எடுத்து சொல்ல வேண்டிய விஷயம் என்னன்னா, இந்த பாரதியார் சொன்னா பார்த்தீங்களா, பாரத நாடு பழம்பெரும் நாடு, நீரதன் புதல்வர், இந்நினைவு அகற்றாதீர். உலகத்தில் எத்தனையோ நாடுகள் இருக்கலாம். ஆனா மனுஷனா பிறந்து எப்படிடா தெய்வமா மாறதுன்னு சொன்னது இந்த நாடு மட்டுமே. பொருளும் வேண்டும் அருளும் வேண்டும் சொன்னவர் 2000 வருஷத்துக்கு முன்னாடி சொன்னவர் ஐயன் திருவள்ளுவர். பணம் இல்லாம வாழ்க்கை நடத்த முடியாது. பணம் இருந்தாதான் உனக்கு இங்கே இல்லைன்னா டிக்கெட் வாங்கிட்டு போயிடு. ஐயன் திருவள்ளுவர் அழுத்தம் திருத்தமா சொல்லுவாரு. அதே சமயத்தில் சொல்லுவார் பாருங்க, செய்க பொருளைன்னு கண்டேன் சீதைன்னு சொல்ற மாதிரி செய்க பொருளைன்னு சொல்லுவார் வள்ளுவர். ஏன்னா அதுதான் செருணர் செருக்கருக்கும் எகு அதனில் கூறியது இல். அதை விட கூர்மையான ஆயுதம் கிடையாது. உன் பகைவனுடையது திமிரை அடக்க வேண்டுமா, நீ வந்து பணக்காரனா மாறு. அப்ப எப்படி வேணாலும் பொருள் சேர்க்கலாமா? இல்லை. சலத்தால் பொருள் செய்து ஏமாத்தல் எனில் பசுமட்களத்தில் நீர் பொய்திரியற்றார். பச்சை மண் பாத்திரத்துல பணம் சேர்த்து தண்ணி ஊற்றி வைக்கிற மாதிரி கெட்ட வழியில பணம் சேர்த்தான்னு சொல்லுவார். ரொம்ப அற்புதமான திருக்குறள். இப்போ 7ஆம் மகனாக பிறந்தான்னு சொன்னாங்க. அவங்க வரலாற்றை பற்றி சொன்னாங்க. சபரீஸ்வரர் வந்து வரலாற்றை பற்றி தான் சொன்னாப்பிங்க. ஒன்று நல்லா புரிஞ்சுக்குவோம். வரலாறு படிக்கவில்லை என்றால் நம்மால் வரலாறு படைக்க முடியாது.
இந்த மண்ணில் பிறந்த ஒவ்வொருவரும் செய்த தியாகங்களை நம்ம வந்து மனசுல வச்சுக்கிறோங்க. பகத்சிங் செய்த தியாகம் மகத்தான தியாகங்க. அவன் சொல்லும் போதே ஒவ்வொரு உணர்விலும் ஒவ்வொரு 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 அணுக்களிலும் உங்களுக்கு வீரம் வரதை உங்களால் உணர முடியும். உங்களுக்கு தண்டலமற்ற தியாகிங்க. எங்கள் தாத்தாவும் 2 வருஷம் ஜெயிலில் இருந்தாருங்க. 1929-31 வையாபுரின்னு ஒரு பேர். திருச்சி சென்ட்ரல் ஜெயிலில், கடலூரில் அரெஸ்ட் பண்ணி அவரை திருச்சி சென்ட்ரல் ஜெயிலில் வச்சாங்க. ஒரு 2 வருஷங்கிற 8 மாதமாக குறைச்சாங்க. 8 மாதம் என்னுடைய பாட்டனார் திருச்சி ஜெயிலில் இருந்திருக்காருங்க. இந்த மண்ணில் பல பேர் தங்க உயிர் தியாகம் பண்ணிருக்காங்க. அவங்கெல்லாம் செய்த தியாகத்தை நினைச்சாதான் இந்த நாடு வந்து மேலே போய் நிற்கிங்கிறது. கண்டிப்பாக சொல்கிறேன், சத்தியமாக இந்த நாடு மேலே தான் போய் நிற்கிங்கிறது. ஏன்னா அப்படிதான் சுவாமி விவேகானந்தர் சொல்லிருக்காருங்க. ஒரே ஒரு விஷயம் சொல்கிறேன் பாருங்க. ஐயன் திருவள்ளுவர் சொல்றாரு, யாதனின் யாதனின் நீங்கியான் நோதல் அதனின் இளன். இது துறவுங்கிற அதிகாரத்தில் வரக்கூடிய முதல் குறள். இந்த குறளை சொல்லும் போது பாருங்க, உதடே ஒட்டாது. காமம், வெகுளி, மயக்கம், இந்த 3 நாமம் கெடும் நோய், பிறவியாக நோய் வந்து கெட்டு போயிடும். இந்த பிறவியின் நோக்கமே பிறவாமை. வள்ளுவர் சொல்லுவார், வேண்டுங்கால் வேண்டும் பிறவாமை, மற்றது வேண்டாமை வேண்ட வரும். அவா அறுத்தல், அதுதான் அடிப்படை. புத்தர் சொல்லுவார். அப்ப யாதனின் நீங்கியா நோதல் அதனின் இல்லைன்னு சொல்லிட்டு ஒரு குறள் சொல்லுவார். உதடு ஒட்டாத குறள். நீங்க இதெல்லாம் ஒட்டாம வாழ்ந்தீங்கன்னா இன்பமான வாழ்க்கை. இன்னொன்று சொல்லுவார், யாரை பிடிக்கணும்? பற்றுக பற்றற்றான் பற்றினி அப்பற்றினை பற்றுக பற்று விடற்கு. இந்த குறளை சொல்லி பாருங்க, உதடு ஒட்டிக்கிட்டே இருக்குங்க. எங்க ஒட்டணுமோ அங்க ஒட்டணும், எங்க ஒட்டக்கூடாதோ அங்க ஒட்டக்கூடாது. நம்ம மாற்றி செஞ்சோம்னா பிரச்சனைங்க. வள்ளுவர் அட்வைஸ் சொல்றாரு, நல்லா கேட்டுக்கணும். ஏன்னா அவர் மாதிரி இருக்கவங்கெல்லாம் தன்னலம் கருதாது சொல்லக்கூடிய அட்வைஸுங்க. அது கேட்டுக்கிட்டோம்னா நல்லது. நாமும் உயர்வோம், நம்மளை சார்ந்தவர்களும் உயர்வார்கள். இந்த மண் பயனோட நம்மால் ஒரு வாழ்க்கையை வாழ முடியும் அப்படின்னு சொல்லிட்டு, இந்த இனிமையான தருணத்தில் இங்கே விருது பெற இருக்கக்கூடியவர்களை வாழ்த்தி, இங்கே பல இடத்துலேருந்து வந்திருக்கக்கூடிய உங்களுக்கெல்லாம் உங்களுடைய தாழ்வழிந்து ரைட் மந்திரா சுந்தருடைய அந்த வேண்டுகோளை ஏற்று ஒரு டீமாக வந்து நீங்களாம் இங்கே வந்திருக்கீங்க. ஒரு குடும்பமாக இருக்கோம். இந்த சின்ன குடும்பம் வந்து பெரிய குடும்பமாக மாறுங்க. இன்னைக்கு வந்து ஒரு 100 பேர் இருந்தால் உலகத்தை மாற்றி காட்டுவேன்னு சுவாமி விவேகானந்தர் சொன்னார். இங்கே 100 பேர் இல்லைங்க, 250 பேர் 300 பேர் இருக்கீங்க. நீங்கள் இந்த வந்து உலகத்தை மாற்றக்கூடிய ஒரு 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 கூட்டம் அது. ஏன்னா நமக்கெல்லாம் ஹீரோ வந்து இந்த தசரத் மாஞ்சி இருக்காது, அவரு ஹீரோ. நமக்கெல்லாம் ஹீரோ வந்து சபரி, நமக்கெல்லாம் ஹீரோ வந்து இங்கே முன்னாள் வரிசையில் உட்காந்துருக்காரு நம்ம நண்பர் மணிமாறன். இவங்கெல்லாம் வந்து தங்கவேல் இருக்காரு, தங்கமான வேல் அவரு. அது இவங்கெல்லாம் நமக்கு வந்து ஹீரோக்கள்ங்கிறது, நிஜ வாழ்க்கையில் ஹீரோக்கள்ங்கிறது. இவங்களெல்லாம் நம்ம பின்பற்றுவோம். அவங்க ரைட் மந்திரா சுந்தருக்கு வாழ்த்துக்களை கூறி, இன்னும் எனக்கு பின்னால் பேச இருக்காங்க. இந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி, எல்லா வளமும் எல்லா நலனும் இங்கே இருக்கக்கூடிய அனைவரும் பெற்று இந்த நாடை வந்து 2040 2020 சூப்பர் பவர்னு சொல்றாங்க. கண்டிப்பாக சொல்றேன், 2040 நாம தான் வல்லரசு. வாழ்க வளமுடன். ஜெய்ஹிந்த். சார் வந்து எழுத்தாற்றலை நான் பார்த்துருக்கேன். இப்படி அனல் அப்படியே மேடை இது மைக்கில் அப்படியே நெருப்பு பறக்குது. அனல் பறக்கிற ஒரு உரையை கேட்குற ரொம்ப சந்தோஷம் எனக்கு. திருவள்ளுவரே வந்து ஆசி சொன்ன மாதிரி நான் அவர் சொன்ன மாதிரி வந்திருக்கிறவங்களாம் ஒரு குருமார்களோட பிரதிநிதியாக தான் வந்திருக்காங்க. சுவாமி விவேகானந்தர் பிரதிநிதியாக சபரி வெங்கட், ஜேபி சார், மகாபிரிவா பிரதிநிதியாக சுவாமிநாதன் சார், ராஜேந்திர சாமி பிரதிநிதியாக அம்மன் சத்யநாதன் சார் வந்து ஒரு மகத்துவம் வாய்ந்த ஒரு இது. அடுத்து வந்து அடுத்த விருது பெறத்துக்கு முன்னாடி ஒரு சின்ன விஷயத்தை சொல்லிட்டு விருது பெறவங்க கூப்பிட்டு அப்புறம் சிறப்பறைப்பாளர் பேசும்போது அவரை பற்றி நான் சொல்கிறேன். பொதுவாக இந்த தளத்தினுடைய வளர்ச்சி பற்றி நான் யார்கிட்ட பேசும்போது அவங்ககிட்ட பேசும்போது சில பேர் என்ன சொல்கிறாங்கன்னா, எல்லாம் சரி பணம் வருதா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. என்னன்னா ஒரு வெற்றியினுடைய அளவுகோலாக பணம் தான் அப்படின்னு சொல்லி சில பேர் நினைக்கிறாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் வெற்றியோட அளவுகோல் பணம் அல்ல. ஏன்னா நான் சில விஷயங்களை கேள்விப்பட்டிருக்கேன், பார்த்துருக்கேன். உங்களுக்காக வந்து நீங்கள் நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லி உங்களுக்காக பிரார்த்தனை பண்ணக்கூடியவங்க எத்தனை பேர்? கொஞ்சம் யோசிச்சு பார்த்தீங்கன்னா ஒரு விஷயம் புரியும். ஒன்று, நம்ம குடும்பத்தவர்கள் சொல்ல நண்பர்கள் ஒரு சிலர், நம்ம குடும்பத்தில் இருக்கிறவங்க அண்ணன் தம்பி அக்கா தம்பி தான் பிரார்த்தனை பண்ணுவாங்க. வேறு யாரும் நம்ம நல்லா இருக்கணும்னு நினைக்க போகிறதில்ல. ஆனால் இன்னைக்கு வந்து ஒரு குழுவாக நாங்கள் ஒரு குடும்பமான பிறகு என்னை பற்றி நான் கவலைப்படுறேன்னு என் வாசகர்கள் கவலைப்படுறாங்க. பேசும்போது சார் உங்களுக்காக நான் பிரார்த்தனை பண்ணுறோம்.
உங்களுக்கு சீக்கிரம் திருமணம் பிரார்த்தனை பண்ணுறேன், நல்லா இருக்கணும் பிரார்த்தனை பண்ணுறேன், பிரார்த்தனை பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இதுதான் நான் வளர்ச்சியோட அளவுகோலை பார்க்குறேன், தவிர பணத்தை அல்ல. ரெண்டாவது வந்து கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு பெரிய மனிதனுடைய செக்ரட்டரி கிட்ட நான் பேசிகிட்டு இருந்தேன். அப்போ வந்து அவர் பேசும்போது, என்ன சார் உங்களுக்கு என்ன பணம் நிறையா இருக்குது, அவர் பணத்தை வச்சுன்னா இதில் நான் அதாவது நகரத்தினுடைய பிரதான பகுதியில் வந்து அவரோட வீடு இருக்குது. வீடு மொத்தமாக எப்படியும் இன்றைக்கி ரேஞ்சில் விற்றோம்னா 10 கோடிக்கு மேலே போகும். அந்தளவுக்கு வீடு, மிகப்பெரிய ஒரு நிறுவனத்தில் உயரதிகாரியாக இருக்கார், 4 கார் இருக்குது, அதுக்கெல்லாம் அவருக்கு இல்லாத வசதி கிடையாது. பரவாயில்ல சார் அப்படின்னு, நல்ல பெரிய பணக்காரர் தான், நல்லா எல்லாம் என்ஜாய் பண்ணுற லைஃப்னு. நீங்கள் வேறு சார், ஒரே பையன் பார்த்து கல்யாணம் பண்ணார், என்ன பிரச்சனைன்னு தெரியல, திருமணத்தில் பொண்ணு போயிட்டா பையனை விட்டுட்டு. பையனுக்கு வந்து மனநிலை பாதிக்கப்பட்டு கொஞ்ச நாளைக்கு சுற்றிட்டு இருந்தான். இப்போ எங்கே இருக்கானே தெரியல சார் பையன் அப்படின்றாரு. ஸோ பணத்தால் வந்து எல்லா விஷயத்தையும் எப்பவும் வாங்க முடியாது. பணத்துக்கு மேலே வந்து புண்ணியத்தை சம்பாதிக்கிறதுக்கு ஒரு மார்க்கத்தை கண்டுபிடிச்சு அதை செய்யணும். நான் அதை தான் செஞ்சிட்டு இருக்கிறேன். இப்போ வந்து அடுத்து வந்து தன்னலமற்ற சேவைக்கான விருது வந்து திரு மணிமாறன் அவர்களுக்கு வழங்கப்படுகிறது. திரு மணிமாறன் அவர்களை மேடைக்கு அழைக்கிறேன். விருது வாங்கிய பிறகு மணிமாறன் சில வார்த்தை நம்மளே பேச. மணிமாறனை பற்றி நான் ஒன்று விஷயம் சொல்லணும். இவரை பற்றி ஒரு வார பத்திரிகையில் நான் இவரை பற்றி ஒரு கட்டுரையை படிச்சுட்டு உடனே அவரை தொடர்பு கொண்டு பேசி